ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கோவக்காய் ஃப்ரை தான். ஸோ கோவக்காவை வந்து கழுவி வச்சுருக்கேன். ஸோ கழுவுன கோவக்காவை வந்து இப்போ பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வந்து இந்த பிராண்டோடு தான் காலிஃப்ளவர் சில்லி பவுடர் போட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணி பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிப்போம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி பவுடர் போட்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வெறும் இந்த பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணால் போதும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது மட்டும் ஆட் பண்ணி அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியமும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் எல்லாமே ஆட் ஆகிருக்கும், சால்ட்டு, ஸ்பைசி எல்லாமே இருக்கும் இதுலேயே. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் எண்ணெயில் போட்டு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஸோ ஊறினதை எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ரை பண்ணுறத எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோவக்காவை எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் பயங்கரமாக குக் ஆகிடுச்சு. எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி டக்குன்னு நம்ம வந்து செய்யணும், தொட்டுக்காய் எதுவும் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம இந்த காலிஃப்ளவர் சில்லி பவுடரை போட்டு இந்த கோவக்காவை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வைங்களேன். டக்குன்னு நமக்கு ஈஸியான சில்லி சிக்கன் ஃப்ளேவரில் கோவக்காய் ஃப்ரை வந்து நமக்கு கிடைச்சிடும். பாருங்கள் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்களேன். எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இந்த க்ரீனும் இந்த ரெட்டும் கலந்து பயங்கர சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. பயங்கர டேஸ்ட்டுங்க. இது மாதிரி ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை. இந்த நாக்கில் பட்டவொடனே இந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்படி இன்னும் சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா உப்பு, அந்த ஸ்பைசி, அந்த காலிஃப்ளவர் சில்லி பவுடரோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. டக்குன்னு செய்யணுன்னா இது சில்லி சிக்கன் போடணுன்னா நம்ம கோவக்காயில் செய்யலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.